வணக்கம் எல்லாருக்கும். எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். நாங்களும் எல்லாரும் சூப்பர். சாரி கண்ணனால வீடியோ போட முடியாமல் இருந்தது. என்னென்னா சிதுக்குட்டியிட சாமத்திய விடு, அதுக்கு பிறகு அவுட்டோர் ஷூட்டிங் அது இதுண்டு கொஞ்சம் லைஃப் பிஸியாக போயிட்டது. இப்போ கடவுளேட்டு எல்லாம் முடிச்சிட்டேன். ஆனால் நிறைய ஆக்கள் வந்து பிள்ளைக்கு பிளெஸ்ஸிங் அனுப்பியிருந்தீங்க, வாழ்த்துக்கள் சொல்லியிருந்தீங்க. கண்டிப்பாக உங்களோட பிளெஸ்ஸிங் எல்லாமே அவளுக்கு போய் சேருமென்று நான் நம்புகிறேன். அதே போல் உங்களுக்கும் சிறப்பு குழந்தைகள் இருந்தால் என்னுடைய வாழ்த்துக்களும் பிளெஸ்ஸிங்குகளும் உங்களோட பிள்ளைகளுக்கு எப்போவுமே வந்து கொண்டே இருக்கும். உங்களோட பிள்ளைகளும் நல்லா வருவாங்க. எல்லா சிறப்பு குழந்தைகளும் உண்மையிலே நல்லா வர வேணுமென்று தான் என்னுடைய பிரார்த்தனையுமே கூட. ரைட், இன்றைக்கு வந்து நான் எந்த வாழ்க்கையில் நான் செய்த அது பிழையென்று நான் சொல்ல மாட்டேன். அந்த டைமில் நான் எடுக்க வேண்டிய ஒரு முடிவுகள். என்னை போலவே நீங்களும் ஒரு வேளை ஃபேஸ் பண்ணியிருந்தீங்கன்னு சொல்லி சொன்னால் நீங்கள் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். சிறப்பு குழந்தைகள் எங்களோட வாழ்க்கையில் வந்த உடனே நாங்கள் உடனே என்ன செய்வோம்னு சொல்லி சொன்னால் எங்களோட கரியரை விட்டுருவோம். எங்களோட ஃபிசிக்கல் மென்டல் ஹெல்த் எல்லாம் பார்க்குறத கம்ப்ளீட்டாகவே விட்டுருவோம். நிறைய விஷயங்களை வந்து தியாகம் பண்ணுவோம். எங்களோட பிள்ளைகளுக்காக மட்டுமே நாங்கள் வந்து வாழ ஆரம்பிப்போம். எங்களுக்கு பிடிச்ச எல்லாத்தையுமே நாங்கள் விட்டுருவோம். விட்டு போட்டு பிள்ளைகள் பிள்ளைகள் பிள்ளைகள்னு சொல்லி பிள்ளைகளுக்காகவே எங்களை வந்து தியாகம் பண்ணி வாழ ஆரம்பிப்போம். அது எல்லா அம்மாக்களுமே செய்கிறது தான். அது பிள்ளையண்டு கிடையாது. அதையே தான் நானும் செய்த நான். எனக்கு ரொம்ப பிடிச்ச வேலையெல்லாம் விட்ட நான். எனக்கு வந்து பெரிய ஒரு லாங் பிரேக் கொண்டு தேவைப்பட்டது. ஏண்டா நான் டயர்ட் ஆகிட்டேன். எனக்கு 2 ஸ்பெஷல் நீட்ஸ் பிள்ளைகள் என்றபடியால் எனக்கு சரியான டயர்டாக இருந்தது. எனக்கு ஒரு இடைவேளை ஒன்று தேவைன்றபடியால் நான் வந்து அந்த இடைவேளையை எடுத்துட்டு இப்போ மறுபடி வந்து அந்த கேரியருக்குள்ளே போயிருக்கிறேன். அப்போ நான் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும்தான் நான் வந்துட்டு இதில் எனக்கு ஒரு பாடமாக அமைஞ்சது என்னன்னு சொல்லி சொன்னால், இப்போ நான் எனக்கு பிடிச்ச வேலையையோ எனக்கு பிடிச்ச அனைத்து விஷயங்களையுமே விட்டு பிள்ளைகள் பிள்ளைகள் பிள்ளைகள்ண்டு எல்லாத்தையுமே தியாகம் பண்ணி பிள்ளைகளுக்காக செய்யும்போது அந்த சிறப்பு குழந்தைகளுடைய ஓட்டிசம் கியூர் ஆகுமாண்டா? ஆகவே ஆகாது. அப்போ நான் ஏன் அதை செய்தேன்டா, இல்லை உண்மையாக எனக்கு டயர்ட் ஆகிட்டது, எனக்கு ஒரு பிரேக் தேவைப்பட்டது, அதனால தான் நான் செய்தேன். திருப்பி இப்போ வந்து என் கரியரை நான் வந்துட்டு ஃபோக்கஸ் பண்ணுறேன். ஏன்டா என் பிள்ளைகள் வளர்ந்துட்டாங்க. இப்போ செகண்டரி ஸ்கூலுக்கு போய் கொண்டிருக்காங்க. அதுக்காக அவங்க ஓட்டிசம் கியூர் ஆகி இண்டிபெண்டன்ட் ஆகிட்டாங்கன்னு சொல்லி சொன்னால் டெஃபினட்டாக கிடையாது. எனக்குமே இன்னும் நிறைய நிறைய சேலஞ்சஸ் இருந்து கொண்டே தான் இருக்குது. பிள்ளைகள் வளர வளர இன்னும் நான் நிறைய முகம் கொடுத்து கொண்டு தான் இருக்கிறேன். ஆனாலும் எனக்கு ஒரு கட்டத்தில் விளங்கிட்டது, எந்த கேரியர் எனக்கு பிடிச்ச விஷயங்கள் எல்லாத்தையுமே நான் வந்து துறக்கிறதுனால எந்த பிள்ளைகளுக்கு நான் அதை சப்போர்ட் பண்ணுறதா நினைச்சு கொண்டு நான் எனக்கே அநியாயம் செய்யணும் அப்படின்ற ஒரு எண்ணம் எனக்கு வர ஆரம்பித்த உடனே நான் வந்து இப்போ எந்த கேரியரை ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு விருப்பமானதை படிக்கிறேன். சிறப்பு குழந்தைகளை வச்சிருக்கிற பெற்றோர்கள் நாங்கள் எல்லாருமே அதை தான் செய்திருப்போம்னு நான் நினைக்கிறேன். எங்களுக்கு பிடிச்ச எல்லா விஷயங்களையுமே நாங்கள் விட்டுருவோம். ஆனால் இதனால் ஓட்டிசம் கியூர் ஆகுமாண்டா? கண்டிப்பாக ஓட்டிசம் கியூர் ஆகாது. எங்களோட மென்டல் ஹெல்த் தான் வந்துட்டு பயங்கரமாக பாதிக்கப்படும். இதுவே வந்து நீங்கள் ஒரு வேலைக்கு போயிட்டு வர்றீங்கன்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு வந்து வீட்டை வரும்போது நல்ல ஒரு எனர்ஜி இருக்கும் பிள்ளைகளோட ஒர்க் பண்ணுறதுக்கு. ஏண்டா வெளியில் போயிட்டு வரைக்குள்ள நீங்கள் நிறைய 4 பேரை மீட் பண்ணுவீங்க, அவங்களோட கதைச்சி சிரிப்பீங்க, ஃப்ரெண்ட்ஸ் மேக் பண்ணுவீங்க. அந்த மாதிரி இருக்க வீட்டை வரும்போது பிள்ளைகளோட ஒர்க் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இதுவே வந்து பிள்ளைகளை 24/7 வந்து நாங்களே பிள்ளைகளையே பார்த்து கொண்டே இருக்கைகளை வந்துட்டு ஒரு கட்டத்தில் உண்மையாக ஃபெடப் ஆயிரும். நீங்களும் அதை தான் செய்கிறீங்கன்னு சொல்லி சொன்னால் ப்ளீஸ் வந்து செய்யாதீங்க. உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து தியாகம் பண்ணி பிள்ளைகளுக்காக மட்டுமே வாழ வேணுமென்ற அவசியம் நிச்சயமாக கிடையாது. ஆனால் நிறைய ஆக்கள் வந்துட்டு இன்னும் வேலைக்கு போய் கொண்டு தான் இருக்கிறீங்க. ஒரு சில ஆக்கள் வந்துட்டு மேபி கரியர் பிரேக் எல்லாம் எடுத்திருப்பீங்க. வேலைக்கு இன்னுமே தொடர்ச்சியாக போய் கொண்டிருக்கிற பெற்றோர்களை மேபி ஒரு சில உறவினர்களோ தெரிஞ்சவர்களோ சொல்லக்கூடும், லைக் நீங்கள் வந்து பிள்ளையை கவனிக்காமல் வேலைக்கு போகிறபடியால் தான் இந்த பிள்ளை ஓட்டிசம் வந்துட்டுது, அது வந்துட்டுது, இது வந்துட்டுதுன்னு சொல்லுவாங்க. பட் அதெல்லாம் ஒரு காரணமே கிடையாது. நீங்கள் இன்னுமே உங்களோட கெரியரை ஃபோக்கஸ் பண்ணி கொண்டிருக்கிறீங்கடா, ப்ளீஸ் 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 அப்படியே போய்கொண்டே இருங்க. எக்காரணம் கொண்டும் அதை விட்டுறாதீங்க. அதை பற்றின விளக்கம் இல்லாத ஆக்கள் வந்துட்டு அது நீ வேலைக்கு போகிறதுனால தான் உண்ட பிள்ளை ஓட்டிசம் வந்தது, உனக்கு கவனிக்க நேரம் இல்லை, அது இது என்ன வேணால் சொல்லி கொண்டு தான் இருப்பாங்க. பட் எங்களோட லைஃப் என்னன்றது எங்களுக்கு தான் தெரியும். நான் இதை யோசிச்சேன். நான் உங்கள் எல்லாருக்குமே அதை ஒருக்கா சொல்ல வேணுமெண்டு. எனக்கு இப்போ தான் அந்த ஞானம் வந்தது. ஓகே போதும், நான் எடுத்த இடைவேளை பிரேக் எல்லாமே எனக்கு காணும். ஸோ என்னுடைய கரியரை நான் வந்து கண்டிப்பாக செய்ய வேணுமென்ற ஒரு ஆசை எனக்கு வந்து இப்போ நான் செய்து கொண்டிருக்கிறேன். ஏனெண்டா திரும்பி பார்த்தா நாங்கள் யாருன்னு எங்களுக்கு தெரியாமல் ஒரு நாளும் போயிடக்கூடாது. பிள்ளைகளுக்கு நிச்சயமாக நாங்கள் உதவி செய்யத்தான் வேணும். அவங்களுக்கான நேரத்தை நாங்கள் ஒதுக்கத்தான் வேணும், இல்லைன்னு இல்லை. அதை விட வெரி இம்பார்ட்டன்டானது நாங்கள் தான்.
அதுக்காக அது சுயநலம் கிடையாது. உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த நிச்சயமா செய்யுங்க. கரியர நீங்க விட்டுட்டீங்களா, திருப்பி கரியர வந்துட்டு பாருங்க. ஆ ஒருவேளை நீங்க உங்களுக்கு பிடிச்சமான வேலை செய்து கொண்டிருக்கிறீங்களா, ஒரு நாளும் அந்த வேலைய விட்டு போட்டு பிள்ளைக்காக வீட்ல நிப்போமேன்னு யோசிச்சிராதீங்க. தயவு செய்து உங்களோட கரியர, உங்களோட கோல நோக்கி அப்படி போய்க்கொண்டே இருங்க. எல்லாருமே சந்தோஷமா இருங்க. பிடிச்ச விஷயத்த பண்ணுங்க. உங்களோட பிசிக்கல், மென்டல் ஹெல்த்த பார்த்துக்கொள்ளுங்க. எல்லாமே சரி வரும். நீங்க ஹேப்பியா இருக்க இருக்க உங்களோட பிள்ளைகளும் சந்தோஷமா நிச்சயமாக இருப்பாங்க. சிறப்பு குழந்தைகள வச்சிருக்கிற பெற்றோர்களுக்கு இது என்னுடைய அன்பான ஒரு வேண்டுகோள். எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்குமென்று நான் நம்புறேன். அடுத்த வீடியோல சந்திப்போம். நன்றி. வணக்கம்.